ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ட்ரெயினில் கேப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் இடைப்பட்ட ஒரு கேப்பை வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க. மெட்ரோ ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயின் வந்து நிற்கும் போது ஒரு சின்ன கேப் இருக்குங்க. ட்ரெயினுக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த சின்ன கேப்பில் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட வீல் சேர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வீல் வந்து அவங்களுக்கு மாட்டிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. அதே போல் ட்ரெயின்லேருந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு இறங்கும்போது அந்த வீல் வந்து மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இது வந்து அதே போல் வயசானவங்களும் வந்து அவங்க வாக்கிங் ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கீழே இறங்கும்போது அந்த ஸ்டிக் வந்து அந்த கேப்பில் போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பயப்படுறாங்க. இதுக்கு மெட்ரோ ட்ரெயின் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் அந்த கேப்பை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு பிளாட்ஃபார்ம் கேப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபில்டர் வந்து அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் 2ல் வந்து மொத்தம் 54 கிலோமீட்டரில் 41 ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷனில் எல்லா ஸ்டேஷன்லேயும் காரிடாரில் இருக்கிறதும் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஸ்டேஷன் 41 ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கேப் ஃபில்டர் வந்து அவங்க வந்து பொருத்த போகிறாங்க. எந்தெந்த இடத்துல பொருத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டோர் திறக்குது இல்லையா, அந்த டோர் திறக்கிற இடத்துல எக்ஸ்ட்ராக்டாக அந்த கேப் ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. சீனியர் சிட்டிசனும் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி பர்சன்ஸ் வந்து இதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக ஏலம் விட்டுருக்காங்க. கான்ட்ராக்ட் சைன் ஆகிடும். இந்த வருஷத்துக்குள்ளே இந்த பிளாட்ஃபார்ம் கேப் ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியல் 10 mm இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து இது ஃபுல்லாகவே இந்த விஷயத்தை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஃபேஸ் 1ல் வந்து இதை கவனித்து பண்ணலை. ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் ஃபுல்லாகவே வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இது வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்லெஸ் டெக்னாலஜிஸ் வந்து வரப்போகுதுங்க. டிரைவரே இல்லாமல் ஒரு ட்ரெயின் இயக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து சிரமம் இருக்கலாம். அதனால் சேஃப்டி இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கேப் ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க.